நடிகையின் கார் மோதி ஏற்பட்ட உயிரிழப்பு. காருக்குள் இருந்தாரா நடிகை? மேலும் மேலும் சிக்கலில் ரேகா நாயர். சின்னத்திரையிலும் வெள்ளித்திரையிலும் நடித்து வந்த நடிகை ரேகா நாயரின் கார் மோதிய விபத்தில் 55 வயதான ஒருவர் பலியான சம்பவம் சமூக வலைதளங்களில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து நிகழ்ந்த நேரத்தில் காரை யார் ஓட்டினார்கள், நடிகை ரேகா நாயர் காரில் இருந்தாரா இல்லையா என காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆண்டாளழகர் என பல சீரியலில் நடித்த தமிழ் சினிமாவில் இரவின் நிழல் படத்தின் மூலம் சினிமா ரசிகர்கள் மத்தியில் பிரபலமான நடிகைதான் ரேகா நாயர். ஏற்கனவே இவருக்கும் மூத்த பத்திரிகையாளராக இருக்கும் பயல்வான் ரங்கநாதனுக்கும் பெரிய பிரச்சனை வந்தது என நம் அனைவருக்குமே தெரியும். பயல்வான் ரங்கநாதன் சினிமாவில் நடக்கும் பல நிகழ்வுகளை பற்றி யூடியூப் சேனல்களில் பேசி வருவார். குறிப்பாக நடிகைகளின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் அவர் பேசுவதால் சினிமாவில் உள்ள சிலர் பயல்வான் ரங்கநாதனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இப்படி இருக்க பயல்வான் ரங்கநாதன் இரவின் நிழல் படத்தை விமர்சனம் செய்து வந்தார். அதில் ஒரு காட்சியில் ரேகா நாயர் அரை நிர்வாணமாக நடித்திருந்தார். அதனை இவர் விமர்சனம் செய்ததால் ரேகா நாயர் கோபமடைந்து பயல்வான் ரங்கநாதனை சென்னை திருவான்மியூர் கடற்கரையில் வாக்கிங் சென்றபோது அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இவர்கள் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. அதன் பின் 2 பேரும் தங்கள் சண்டையை குறித்து யூடியூப் சேனல்களில் பல பேட்டிகள் அளித்தனர். ரேகா நாயர் நாகரிகம் இல்லாமல் நடந்து கொள்கிறார் என பயல்வான் ரங்கநாதனும், சினிமாவில் உள்ள பெண்களை பற்றி தவறாக பேசி வருகிறார் என ரேகா நாயரும் சமூக வலைதளங்களில் பேசி வந்தனர். இப்படியான நிலையில்தான் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் உள்ள மேற்கு ஜாஃபர்கான் பேட்டையில் கூலி தொழிலாளியான 50 வயது மஞ்சன் என்பவர் மதுபோதையில் சாலை ஓரத்தில் உறங்கிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் வேகமாக ஒரு கார் வந்து கொண்டிருந்தது. கார் ஓட்டுநர் மஞ்சனை கவனிக்காமல் அவர் மேலே ஏற்றிவிட்டார். மஞ்சனுக்கு படுகாயமடைந்ததை பொருட்படுத்தாமல் ஓட்டுநர் காருடன் தப்பித்து விட்டார். உயிருக்கு போராடிய மஞ்சன் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மஞ்சன் வரும் வழியிலேயே இறந்திருக்கிறார் என கூறியிருக்கின்றனர். இதனை கிண்டி போக்குவரத்து போலீசார் காவல்துறை சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். காவல்துறை அருகில் இருந்த சிசிடிவி மூலம் கார் எண்ணை வைத்து கார் ஓட்டியவரை கண்டுபிடித்தனர். அது யார் என்றால் சென்னை எம்ஜிஆர் நகரில் இருக்கும் 25 வயதுடைய ஓட்டுநர் பாண்டியன் எனவும் இவர்தான் ரேகாவின் கார் ஓட்டுநர் எனவும் தெரிய வந்தது. ஆதாரங்களுடன் கையும் களவுமாக ஓட்டுநர் பாண்டியனை காவல்துறை கைது செய்தனர். இருந்தாலும் ஆக்சிடென்ட் நடக்கும் போது ரேகா நாயர் கார் உள்ளே இருந்தாரா எனவும், இல்லை வேறு எங்கே இருந்தார் எனவும், ஏன் ரேகா நாயர் சரியான கார் ஓட்டுநரை வைத்துக் கொள்ளவில்லை எனவும் காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே ரேகா நாயர் மேல் பல விமர்சனங்கள் இருக்கும் போது இதை எப்படி சமாளிப்பார் என பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும்.